ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் அட்வான்ஸ்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சேல்ஸுக்கு தான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸை ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிட்டு நியூ ரோல்குள்ளே போயிட்டு யூஸ் அ ஃபார்முலா. இதில் என்ன ஃபார்முலா கொடுக்கணும்னா ஈக்குவல் டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ சேல்ஸை தான் ஹைலைட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து காலம் மட்டும் லாக் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10,000 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்மேட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா 10,000 அப்புறம் 10,000க்கு மேலே உள்ள எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கு கலரில். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ரீஜனை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரோடு யூஸ் அ ஃபார்முலா நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு. ஸோ நான் இப்போ ரீஜனை தான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு போடணும். நம்ம ரீஜன் வேர்ட்ஸாக கொடுக்கறதுக்கு எல்லாமே ஈக்குவல் டு தான் போடணும். ஸோ ஈக்குவல் டு இப்போ எனக்கு ரிட்டன் என்ன ரீஜன்லாம் வந்து ஹைலைட் ஆகணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஈஸ்ட்டு தான் எனக்கு ஹைலைட் ஆகணும்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டோன்னா அது பார்த்தீங்களா ஈஸ்ட் எல்லாமே எனக்கு ஹைலைட் ஆகிருக்கும் ப்ரௌன் கலரில். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் பார்க்கலாம். அதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிட்டு கிளியர் ரூல்ஸ்குள்ளே போயிட்டு கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ரோ வைஸ் ஒருத்தவங்களோட டீட்டெயிலை ஹைலைட் பண்ண போகிறோம். அதாவது சேல்ஸ் பர்சன், ரீஜியன், ஆர்டர்ஸ், டோட்டல் சேல்ஸு ரோ வைஸ் ஒருத்தவங்களோட நேம் வச்சு ஹைலைட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூலு யூஸ் அ ஃபார்முலா அதில் ஈக்குவல் டு இந்த ரீஜியனு இதை வந்து F4 கீ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நம்ம எந்த ரீஜனுக்கு ஹைலைட் பண்ண போகிறோன்னா வெஸ்ட்டு. ஸோ வெஸ்டர்ன் கொடுத்துட்டு ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு ப்ளூ கலரை சூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா வெஸ்ட் ரீஜனில் இருக்கிறது மட்டும் ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா ரீஜனையும் ஆர்டர்ஸையும் வச்சு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரோல்குள்ளே போயிட்டு யூஸ் அ ஃபார்முலா இதில் ஈக்குவல் டு அண்டுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரீஜனையும் பார்க்க போகிறேன் அண்டு ஆர்டர்ஸையும் பார்க்க போகிறேன். எந்த ரீஜன் வேணும் எந்த ஆர்டர்ஸ் வேணும்னு. ஸோ அண்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரீஜனை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இப்போ எனக்கு ஈஸ்டர்ன் ரீஜனில் வேணும். ஈஸ்டர்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்மா நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்டர்ஸ் வேணும். ஸோ ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலம் மட்டும் லாக் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1000 கண்டிஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்மேட்குள்ளே போயிட்டு நான் ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா ஈஸ்ட் ரீஜியனில் 1000க்கு மேலே இருக்கிறவங்களது 1000க்கு மேலே இருக்கிறவங்களது ஈஸ்ட் ரீஜனில் உள்ள டீட்டெயிலாம் எனக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.